டிஜிலாக்கர் ஆப்ல உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க வந்து லாகின் பண்றப்ப அந்த செக்யூரிட்டி பின் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மறந்துருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணி நியூ பின் வந்து செட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோ பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். டிஜிலாக்கர் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாக்குறப்ப இந்த மாதிரி செக்யூரிட்டி பின் வந்து கேட்கும். அந்த பின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பின் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க டிஜிலாக்கர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்போ பாத்தீங்கன்னா வந்து ஆதார் கார்டு கொடுத்து தான் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த ஆதார் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை பார்த்து கரெக்டா என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே பின் செட் பண்றதுக்கான பேஜ் வந்துருவீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி டிஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா வந்து நீங்க 6 டிஜிட் பின் பாத்தீங்கன்னா வந்து செட் பண்ணணும். இதுல வந்து 1 2 3 4 அதுக்கப்புறம் வந்து ரிப்பீட்டேட்டிவா இந்த மாதிரிலாம் நீங்க வந்து பின் நம்பர் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மேலே பாத்தீங்கன்னா வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் பின் செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பின் வந்து செட் ஆகாது. அதனால நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பின் வந்து இதில் செட் பண்ணணும். 6 டிஜிட் பின்னு அதை செட் பண்ணிட்டு கீழே வந்து எனபிள் டிவைஸ் ஃபேஸ் ஐடி அண்ட் டச் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு கீழே கம்ப்ளீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு டிஜிலாக்கரில் நம்ம செக்யூரிட்டி பின்னை வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி வந்து ரீசெட் பண்ணி நியூ பின் செட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.